Assalamualaikum viewers, welcome to Inaaya's kitchen recipe. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நாம் ரம்ஜான் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் அதிகமாக ஜீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் 1 கிலோ ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸு வெங்காயம் 6 எடுத்திருக்கேன். அதை நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தயிர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். மல்லி இலை கொஞ்சம் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா இலை அதையும் க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டுமே ஒவ்வொரு கையளவு எடுத்திருக்கேன். பச்சை மிளகா ஒரு 7 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எலுமிச்சை பழம் 2 எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் நான் 1 தான் போடுவேன். 1 இல்லைன்னா 1.5 தான் போடுவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் நான் பூண்டு 100 கிராம் எடுத்துப்பேன். இஞ்சி 75 கிராம் எடுத்துருப்பேன். இதை உரிச்சிட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 7 லவங்கம், 7 ஏலக்காய், 4 பட்டை எடுத்திருக்கேன். தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1 கிலோ பிரியாணிக்கு நெய் 100 ml எடுத்திருக்கேன். ஆயில் 150 ml எடுத்திருக்கேன். மட்டன் 1.25 கிலோ எடுத்திருக்கேன். ரைஸ் 1 கிலோ போட போகிறேன். இப்போ நாம் மல்லி இலை கொஞ்சம், மிளகாய்த்தூள், சால்ட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. 1 கிலோ பிரியாணிக்கு தகுந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஆயிலும் கீயும் சேர்த்துட்டு 1/4 லிட்டர் இருக்கணும். இப்போ ஆயிலும் கீயும் நல்லா சூடாகட்டும். இப்போ நாம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். மூணு ஸ்பூன் சால்ட்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தில் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கினா சீக்கிரமாக வதங்கும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கட்டும். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நாம் இதில் மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் நல்லா வதங்கட்டும். இப்போ நாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மல்லி இலை, புதினா இலை இது ரெண்டையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 2 டீஸ்பூன் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சில பேர் பிரியாணியில் மல்லித்தூள் சேர்க்க மாட்டாங்க. சில பேர் மல்லிப்பூ சேர்ப்பாங்க. நான் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் எப்போவுமே காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் நான் போடுவேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி, ஸ்லைஸ் பண்ண தக்காளி இதில் சேர்த்துக்கலாம்.
அதையும் நல்லா இதில் போட்டுட்டு வதக்கிக்கலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதக்கும்போது சால்ட்டு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் சால்ட் இப்போ சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தயிர் இதில் சேர்த்துக்கலாம். 6 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 லிட்டர் பக்கமாக இருக்கும். 1/4 லிட்டர் தயிர் எடுத்தால் சரியாக இருக்கும். இதையும் நம்ம இதில் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஏற்கனவே தயிரும் தக்காளியும் நம்ம புளிப்புக்கு போட்டிருக்கோம். இப்போ நாம் எலுமிச்சப்பழ சாறு 1.5 எலுமிச்சப்பழ சாறு நான் இதில் சேர்த்துக்கிறேன். தயிர் ரொம்ப புளிப்பாக இருந்தால் எலுமிச்சப்பழ சாறு கம்மி பண்ணிக்கலாம். தயிர் புளிப்பு இல்லைன்னா நீங்கள் 1.5 எலுமிச்சப்பழ சாறு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மட்டன் வேகட்டும். அது வரைக்கும் நம்ம இப்போ அரிசி எடுத்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு கொஞ்ச நேரம் ஊறட்டும். நம்ம கிரேவியை அப்பப்போ கிளறி விடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கிளறி விடணும். இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். அப்போ தான் மட்டன் சீக்கிரமாக வேகும். திரும்பவும் நல்லா மூடி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் இதை ஒரு பக்கம் லோ ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் இப்போ நாம் 1 கிலோ அரிசிக்கு தகுந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காய், பிரியாணி இலை ஒரு 3 அதில் போட்டுட்டு சால்ட்டு ரைஸுக்கு அரிசிக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரட்டும். அது வரைக்கும் தண்ணி நல்லா வடிச்சிட்டு அரிசி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரிசி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அரிசி பாதி வெந்தால் போதும். ரொம்ப வெந்துச்சுன்னா குழஞ்சிரும். ஒரு பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி வடிகட்டி தனியாக எடுத்துக்கோங்க. வடிகட்டின தண்ணியை கொட்டாதீங்க, அது அப்படியே தனியாக வைங்க. இப்போ நம்ம கீழே ஒரு தவா வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம செஞ்ச கிரேவியை வச்சிடலாம். அதுக்கு மேலே நம்ம ரைஸை வடித்து வச்ச அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பரப்பி விட்டுருங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் மல்லி இலை இல்லைன்னா புதினா இலை தூவிட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த ஃபுட் கலரை நீங்கள் மேலே லைட்டாக ஊற்றிக்கோங்க. மேலே நெய் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் மேலே கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம வடித்து வச்ச அந்த கஞ்சியை நம்ம இதுக்கு மேலே வச்சிடலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தம்க்கு விட்டுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தம்க்கு விடுங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ரைஸ் குக் ஆயிடுச்சு. நல்லா ஸ்மெல் வருது. இப்போ நாம் கீழே இருக்கிறத மசாலாவை மேலே
எடுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கிளறி விடுங்க. மேலே இருக்கிற அரிசி வந்து கீழே போகணும். நல்லா ஒன்றோட ஒன்று மசாலா சேர்கிற மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கலாம். திரும்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் தம் விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை எனக்கு அனுப்புங்க. ஏதாவதுன்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள்.